அடைவோம். பிரதேசம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால் கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்திக்கு போகும். இதுவரை காலமும் வெவ்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தார்கள். நீண்ட ஒரு காலமாக ஒரு கட்சி ஆட்சி செய்தார்கள். தெரியும் என்ன மாற்றம் ஏற்பட்டது, ஏதாவது உங்களுக்கு கிடைத்ததா? ஆனா தேர்தல் காலங்கள் ஏதோ அரசு பரிசு கிடைத்திருக்கும், தேர்தல் கூட்டங்களுக்கு வரதுக்கான ஏதாவது ஒரு சலுகைகளை தந்திருப்பாங்க, சில பொருட்கள் தந்திருக்கும், அது அதோட முடிஞ்சு. அது உங்களை ஏமாற்று தற்காலத்தில் செய்யக்கூடிய விஷயம். அது இல்ல மாற்றம் என்பது. நீங்கள் நீண்ட காலமா உங்களுடைய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு நீண்ட காலமா வசதி வாய்ப்புள்ளவர்களாக மாற்றம் அடைய செய்வதுதான் அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி என்பது. பிரதேசத்தின் அபிவிருத்தி மூலமாக தான் தேசத்தின் அபிவிருத்தி அடையலாம். கொழும்பு சில பிரதேசங்கள் சிறந்த முறையில் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கிற நேரம் புதிருக்கொழும்பு வடகொழும்பு பிரதேசத்தை எட்டியாவது பாஸ் பண்ணி வார நேரமே நாங்க காண்கிறோம். எங்களுக்குள்ள விலங்கு வித்தியாசம் இப்படியே இருக்குமா? மக்களாமா மாற்றம் அடையக்கூடாது, நாங்க மாறக்கூடாது. அது மாற்ற வேண்டிய பொறுப்பு யாரிடம் உண்டு? நிச்சயமாக அது அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தானே. இந்த வரிப்பணம் எடுக்கிறத மாற்றி செய்யும். கடந்த காலங்களில் கிடைக்கிற வரையில அதிகமா காசு அவங்க பொக்கெட்ல வச்சு கிடைக்கிற சின்ன ஒரு பிஸ்கட் துணை மாதிரி சின்னோட பகுதியை தான் நீங்கள் மக்களுக்கு செலவு செய்யறாங்க. அதன் விளைவுகள் தான் அதன் விளைவுகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். அவை மாற்றம் அடைய செய்யும். கிடைக்கக்கூடிய முழுமையான வரையில் முழுமையான அமைப்பு முழுமையாக மக்களிடம் வந்து சேரும். இல்லையா? யாரும் டெக்ஸ் மணி செலவழிக்கிறாங்க, யாரும் டெக்ஸ் மணி அவங்க செவ்வையா இருக்கிறாங்க. நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுவோம்? இவர்கள் ஊழல் புரிந்து வாழ்வதற்கு இவர்கள் சப்பெடுத்து சொன்னா தமிழனாலும் சப்பெடுத்து வாங்கினா அது பொருத்தமா இருக்கும். அவங்க சப்பையா வாழ்வதற்கு நாங்க ஓட்டு பண்ணணும். அவங்க வந்து நம்ம டெக்ஸ் மணி அவங்க எடுத்து அவங்க குடும்பத்தையும் நம்மளோட பரம்பரையினரை இருந்து செஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனா நாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். இதுதான் இந்த வாழ்க்கை. இதே நிலைமை தான் நீங்க அவங்களுக்கு திரும்ப ஓட்டு பண்ணிதான் வரப்போகுது. அவை மாற்றம் அடைய செய்யணும். நீங்க மாறி இருக்கு. சிங்களத்துல சொன்னா அவங்களுக்கு தெளிவா இருக்கு. சிங்களத்துல சொன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க அனுவ சகோதரர் ஒருங்கிணைந்து பேசுதல். தீர்மானிச்சிருக்கீங்க. நீங்க ஆல்ரெடி தீர்மானிச்சிருக்கீங்க. யாருக்கு வாக்களிக்கணும்ன்றதை நீங்க தீர்மானிச்சு வச்சிருக்கீங்க. 2 நாள் தான் இருக்கு. நீங்க உட்பட உங்களோட குடும்பத்தோர் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிருக்கீங்க. அதனால உங்களுடைய செலவழிச்சு வந்திருக்கீங்க. நிச்சயமாக நீங்க வாக்களிக்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லா அதோட பிரதேசத்தின் அபிவிருத்தி இது ஒரு சின்ன தேர்தல் சொல்லி உங்களோட உறவுகளுக்கு சொல்லி இன்னொரு தேர்தல் அல்ல என்று சொல்லி அவர்களுக்கு தெளிவுறுத்த வேண்டும். நம்ம பிரதேச விருத்தி அடைய வேண்டும் என்றால் கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி திசை காட்டிக்கு வாக்களிப்பதன் மூலமாகவே அடையலாம். நமது சமுதாயத்தின் தேவைகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும். கொழும்பு மாநகர சபை மூலமாக உங்கள் சமுதாயத்தில் அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள், கல்வி முறைகள் மாற்றங்கள், பாதை வடிகால அமைப்பு பிரச்சனைகள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது என்னுடைய சகோதரர் சொல்லுவாங்க. அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஒரு சமுதாயத்துல இன்னும் வரக்கூடிய எதிர்கால சந்ததியினர்கள் முன்னுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையில் பிரதேசத்துல பிரச்சனைகள் தீர்க்கப்படும். பிரதேசத்தின் பிரச்சனை தீர்த்தால்தான் அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றத்துடன் கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை நிச்சயமாக மாறும். வாழலாம். நாம கொழும்புல வேற பிரதேசத்துக்கு போய் பார்க்கணும் விளங்குது. அவங்க எப்படி வாழ்றாங்க, நாம எப்படி வாழ்றோம். சின்ன தேர்தல்களை நினைக்க முடியாது. பிரதேச தேர்தல் அதனால வாக்களிக்க அவசியம் என்று சிலருடைய மனமாற்றங்களை நீங்க மாற்றணும். 2 நாள் இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கிடைக்கிற நேரம் சொல்லுங்க. கட்டாயம் போய் ஓட்டு பண்ணுங்க. இது எங்களுடைய தேவை, எங்களுடைய உரிமை. நாங்க தான் வளர்ச்சி செய்யணும். அதை வளர்க்கக்கூடியவர், அதாவது இந்த பிரதேசத்தை வீழ்ச்சி செய்யக்கூடிய ஆளுமையில் திருடர்கள் அல்லாத ஊழலற்ற பிரதேச பற்றிய இரு சகோதரர்கள் பிரதேசத்தின் வேட்பாளர்களாக களமிறங்கியிருக்கிறார்கள். தாமர சகோதரர், சுதாகர் சகோதரர் இருவரும் உங்களுக்கு அந்த பணியை சிறப்பனே செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் எம்மிடமும் உங்களிடமும் இருக்கும் என்று கூறி தேசிய மக்கள்